இப்போ சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட போய் சொல்கிறாங்க, பெரியம்மா வந்து சிந்துக்கும் வந்து அவங்க அந்த வெண்டார் கூட சேர்த்து வந்து சமைக்க சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிந்து வந்து அந்த 4 பேர் கூடயுமே வந்து சேர்ந்து சமைக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியா வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. சரி இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் வந்து நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்தேன், மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிந்து வந்து சமைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து சிந்து வந்து இந்த விஷயத்தில் வந்து நல்லா சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உப்பு அள்ளி போடுற மற்ற இதெல்லாம் இது பண்ணுறாங்க. பட் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து நல்லா சமைச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம சிந்து தான் வந்து வின் பண்ணிடுறாங்க. அவங்க தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து எடுத்து நல்லாவும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைரவியும் ஆறுமுகமாக அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம சஞ்சய் வந்து எப்படின்னா ஆறுமுகம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துகிறாங்க. பட் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் வந்து நம்ம போயிடுறாங்க. ஸோ ஆறுமுகம் போனதால் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் வந்து நினச்ச காரியம் வந்து நடக்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னாச்சும் வந்து ஆறுமுகத்தை வந்து எதனா பண்ணி இது பண்ணணும், நம்ம பைரவி கூட நம்ம தான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை தெரிஞ்சிருந்தால் நம்ம ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வந்து சஞ்சயை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.